வெல்கம் டு சாரா வித்ரி vlog. அடிக்கிற வெயிலுக்கு எங்கே போகலாம்னு யோசிக்கிறப்ப நம்ம எல்லோருக்கும் பெரும்பாலும் ஊட்டி கொடைக்கானல் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததும் தான் வந்துச்சு கொடைக்கானலில் கால் வைக்க முடியாத அளவுக்கு கூட்டம். அதையும் ஆப்பு வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் போட்டாங்க பாரு இ-பாஸ்னு ஒரு ரூல். அதனால கொடைக்கானலுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு கூகுளில் கேரளா பக்கம் போகலாம்னு தேடுறப்ப தான் பொன்முடி கண்ணில் பட்டுச்சு. பனி, மேகம், மழை, பொன்முடியை பற்றி எல்லோரும் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த வெயிலிருந்து தப்பிச்சாலே போதும். இப்போ நம்ம பழைய குற்றாலம் பக்கம் வந்தாச்சு. பெட்ரோல் போட்டு கிளம்புறோம். என்னாச்சு, எல்லாரும் ஓடுறாங்க. போஸ்ட் கம்பம் வேற நடு ரோட்டில் விழுந்து கிடக்குது. ஜஸ்ட் மிஸ். மெதுவாக வந்ததுனால நாங்கள் தப்பிச்சோம். நல்ல வேலை, யாருக்கும் பெருசாக அடிபடலை. இவங்களோட ஸ்பீடு இவங்கள மட்டும் இல்லாமல் பின்னாடி வர்ற எல்லாரையுமே பாதிக்குது. வெல்கம் டு கேரளா. அப்படியே கிளைமேட் மாறிட்டு அங்கே அவ்வளோ வெயில். கேரளானா சும்மாவா, செம்ம சில்லாக இருக்குது. அம்பா சமுத்திரத்துலேருந்து பொன்முடிக்கு போக 4 மணி நேரம் ஆகுது. 3 மணி நேரத்தை தாண்டிட்டோம். ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால பொன்முடிக்கு மார்னிங் 8 to ஈவினிங் 4 மணி வரைக்கும் என்ட்ரி டைம். இதுதான் கல்லாறு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு இங்கே போய் யாரும் குளிக்க வேண்டாம். சேஃப்டி கிடையாது. பார்த்து ரசிக்க வேணால் செய்யலாம். பொன்முடி செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். மொத்தமாக 120 ரூபா வாங்கினாங்க. இதுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம ஹில்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக த்ரில்லாக இருக்கும். போகிற வழியிலெல்லாம் குட்டி குட்டி ஃபால்ஸ் மழையினால் உருவாயிருக்கு. அங்கே ஒரு பாட்டி குட்டியாக ஒரு கடை போட்டிருந்தாங்க. அங்கே மாங்காய் பார்த்ததுமே என் நாக்கு என் பேச்சே கேட்கல. ஸோ அதை வாங்கி உடனே சாப்பிட்டாச்சு. போகிற வழியில எல்லாம் அழகான தேயிலை எஸ்டேட்டையுமே நம்ம பார்க்கலாம். இங்கு விளையிற இந்த தேயிலை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வெளிநாட்டு மட்டும் இல்லாமல் நம்மளும் வாங்கலாம். நாங்களும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அதோ தூரமாக தெரியுது பாருங்க, அந்த மேகத்துக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. புன்னகை மன்னன் படத்தில் வான்மேகங்கிற பாட்டு பாட தோணுது. எங்கே காப்பிரைட் அடிச்சிருவாங்களோன்னு தான் பயமாக இருக்குது. மொத்தமாக 22 ஹேர்பின் பெண்டை தாண்டி போனால் பொன்முடிக்கு ரீச் ஆயிடலாம். பொன்முடிக்குள்ளே ஒரே ஒரு ரெசார்ட் மட்டும் தான் இருக்குது. கேரளா கவர்மெண்ட் தான் அதை ரன் பண்ணுறாங்க. அங்கே ஸ்டே பண்ணணும்னா ஃபஸ்ட்டே நம்ம கேரளா வெப்சைட்டில் போய் புக் பண்ணியிருக்கணும். இங்கே 2 வழி பிரியுது. ரைட்டில் தான் பொன்முடி ஹில் டாப்புக்கு நம்ம போகணும்.
கிளைமேட்டு செமையாக இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே சில் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வர்றதுக்கு பஸ் வசதி இருக்குது. பைக் ரைடர்ஸுக்கு நல்ல ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. வந்து பார்த்தா மிஸ்டே இல்லை. சரி, ரெஃப்ரெஷ் ஆகலான்னு ஒரு கேஃபிடேரியாவுக்கு போனோம். நினச்சே பார்க்கல, ஒரு செகண்டில் மழை வந்து கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு வந்த எல்லாருமே ஜாலியாக வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்ததுமே ஒரு கவிதை தோணுது, சொல்லட்டுமா? காணும் இடமெல்லாம் பச்சை நிறம், இதை வர்ணிக்க தோன்றாதோ என் நெஞ்சின் ஒருபுறம். கவிதை கவிதை. உள்ள வந்ததுமே மிஸ்ட் இல்லைன்னு ஏமாந்த இடம் இதுதான். இந்த மலையே நமக்கு தான் சொந்தமான மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வர்ணிக்க வார்த்தையே இல்லை. மெய்சிலிர்த்து போனேன் இந்த பொன்முடியை பார்த்து. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக இயற்கையோட அந்த ஸ்பெரிசும் கிடச்சிருக்காது. வீக்கெண்டு இல்லைன்னா லீவ் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி இயற்கை அழகு கொண்ட இடத்துக்கு வந்து நம்ம போயிட்டு வந்தால் நம்ம மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பொன்முடிக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நேச்சர் நம்மளை ஏமாற்றவே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக வெளியில் வந்தோம். அங்கங்கே அலையாமல் கேஃபிடேரியா, ஈகோ ஷாப், மினி 3D தியேட்டர், ஐஸ்கிரீம் பார்லர், வாஷ்ரூம் அப்படின்னு இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. பொன்முடிக்கு உள்ளே போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு, அதை மறந்துட்டோம். ரிட்டர்ன் வரும்போது அங்கே போய் பார்த்தோம். இயற்கை நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு செஞ்ச பரிசு. இயற்கையை காப்போம், நல்ல இயற்கையை விட்டு செல்வோம் அடுத்த தலைமுறைக்கு பரிசாக. மீண்டும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாரா.